அத்தியாயம் 5. இப்படி இடிஞ்சு போயிருந்தா என்ன அர்த்தம்டா? எவ்வளோ நேரம்தான் இப்படியே இருக்க போற? அந்த பையனுக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்களே. அவங்க வீட்டுக்கும் அப்பா இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பிறகு என்ன? மாணிக்கம் கேட்டதற்கு அவள் எதுவும் பதில் பேசவில்லை. வந்ததிலிருந்து இப்படியே தான் அமர்ந்திருக்கிறாள். மாணிக்கமும் முடிந்த அளவிற்கு பேசி பார்த்து விட்டான். மகள் தன் நிலையில் இருந்து மாறவே இல்லை. அவனை இரத்த வெள்ளத்தில் பார்த்ததே அவளை இப்படி ஒரு நிலையில் வைத்திருக்கிறது என்பதை அறிந்த மாணிக்கம் கையோடு கொண்டு வந்திருந்த பாலை மட்டும் வற்புறுத்தி குடிக்க வைத்து அவளை படுத்து கொள்ள சொல்லி அறையை பூட்டிவிட்டு வெளியே வந்து விட்டான். தங்கம் கலக்கமாக பார்க்க, பயப்படாத, அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளவு ரத்தத்தை பார்த்துருக்கா இல்லையா, அதான் ஒரு மாதிரி இருக்கா என்று சமாதானப்படுத்த, நிஜமாவே ஒன்றும் இல்லையேங்க என்றாள் அவளும். இல்லம்மா, நீ அமைதியாரு, அங்கேயே இருந்தா இன்னும் அமைதி இல்லாம மன அழுத்தத்தோட சுத்திட்டு இருப்பான்னு டாக்டர் சொன்னாங்க. அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இவ ஏங்க காரணமே இல்லாம அந்த அளவுக்கு எமோஷனல் ஆகணும்? அந்த பையனுக்கும் இவளுக்கும் என்னங்க சம்பந்தம்? எதுக்குன்னு எனக்கும் புரியல. சிவன் சித்தம் என்னவாக இருக்கும்னு போக போக தான் தெரிய வரும். எதுவா இருந்தாலும் நல்ல விஷயம் இருந்தால் நமக்கு சந்தோஷம்தானே தங்கம். இப்போதைக்கு அவளுக்கு தேவை ஓய்வு, நல்லா தூங்கட்டும். டாக்டரே அதுக்கு தான் மாத்திரை கொடுத்துருக்காங்க. எப்படியோ பாலை குடிச்சு முடிச்சுட்டா, நல்லா தூங்குவா, தூங்கட்டும் என்று சொல்ல, உள்ளே அவளோ நந்தியினை இறுக அணைத்து கொண்டு கண்ணீர் விட தொடங்கியிருந்தாள். இத்தனை நாட்களும் அவளது காதல், நேசம், அன்பு அனைத்துக்கும் உரியவன் அவன் கைக்குள் அடங்கியிருந்த அந்நந்தி ஒருவன் மட்டுமே. ஆனால் இப்போது நேற்று அணைத்தபடி இருந்தவனும் பங்குக்கு வந்துவிட்டதை அவள் உள்மனம் தாமதமாகத்தான் உணர்ந்திருக்கிறது. ரத்தம் வலிய வலிய தன் நெஞ்சில் சாய்ந்திருந்தவனின் வாய்மொழியாய் அவள் பெயர் கேட்ட மாத்திரத்தில் அவளுக்குள் அடைப்பட்டிருந்த அத்தனை உணர்வுகளையும் அவனிடத்தில் கொட்டிவிட்டாள். அதன் பின்னரே அவள் வாழ்வு பூரணத்துவம் அடைந்தது போலிருந்தது. அவன் இல்லை என்றால் தான் இல்லை, அதுவே நிதர்சனம். இப்போது கூட அவன் அருகில் இல்லாது இவ்வளவு தூரம் தள்ளி நிற்கும் வேதனையை அவளால் தாங்க முடியவில்லை. ஆனால் அவனை அந்த நிலையிலும் பார்க்க முடியவில்லை. அதனாலேயே அப்பா கூப்பிட்டதும் மறுக்காது அவருடன் வந்துவிட்டாள். நந்தி கம்பீரமாக பார்த்து பழகியவனை இப்போது கட்டுக்களோடு அடைப்பட்டு பார்த்திருப்பது வேதனையான விஷயம். அது தன்னால் முடியாது என்று அவளும் தீர்மானமாக நம்பினாள். ஆனால் அங்கே படுத்திருக்கும் ஒருவனும் அவளை மிகவும் தேடுவான் என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருளுக்குள் மசமசவென்று தெரிந்த அவளது உருவமும், அவன் உடல் உணர்ந்த அவள் தேகமும், அதில் தெரிந்த நடுக்கமும், அவளது அழுகை கலந்த வார்த்தைகளும் இன்னமும் அவனையே சுற்றி கொண்டிருந்தது. அதனாலேயே அவன் உயிர் பிழைத்திருக்கின்றான். எழுந்தது முதல் அடிப்பட்ட தலை அவ்வளவு வலித்த போதும் வலுக்கட்டாயமாக கண்களை திறந்து அவ்வறை முழுவதும் அலசினான். அறையில் அவள் இல்லை. அவளது வாசம் மட்டுமே நிறைந்திருந்தது. எங்கே போனாள்? அவன் கேள்வி கேட்டுக்கொண்டான். காப்பாற்றுவது மட்டுமே தன் கடமை என்றெண்ணி விட்டாலோ? இனி என் பக்கம் வரமாட்டாளா? நான் இருக்கிறேனா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள மாட்டாளா? அவ்வளவுதானா? இல்லை, அவள் எனக்கு வேண்டும். இனி இருக்கும் என் வாழ்நாள் முழுக்க அவள் மட்டுமே வேண்டும். அவள் இல்லை என்றால் நானும் இல்லை. அது அவளுக்கு புரிந்திருக்க வேண்டும். அதனாலேயே தான் அவள் அந்த இரவு நேரத்திலும் வந்திருக்க வேண்டும். எனக்கொன்று என்றால் அவள் துடிக்கிறாள். அவளது துடிப்பை மயங்கிய நிலையிலும் நான் உணர்கிறேன். இதுதான் அபரிமிதமான நேசமா? அவளை நான் நேசிக்கிறேனா? ஆம் சிவா, நான் உன்னை பார்க்க வேண்டும். இந்த நந்தி உன்னை பார்க்க வேண்டும். என் நேசத்தினை வெளிப்படுத்தி உன்னை நான் என்னோடே வைத்துக் கொள்ள வேண்டும். நேற்று பதட்டத்திலும் பயத்திலும் ஒலித்த உன் அழைப்பை மயக்க கிறக்க வர்ணம் பூசி நான் கேட்க வேண்டும். வா சிவா என்று அவன் அவளை நினைத்தபடியே உள்ளே உளறிக் கொண்டிருந்தான். தனக்கு நேர்ந்ததன் பின்னணியில் இருப்பது யார் என்று அவனுக்கு தெரிந்தது. அப்படி இருந்தும் ஏனோ இன்று வழக்கமாக வரும் அதீத கோபம் வரவில்லை. ஏனென்றால் இந்த சதியே அவனின் பாதியினை அடையாளம் காட்டியிருக்கிறது. அதனாலேயே இந்த வழியையும் அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். உள்ளே மருத்துவர் நுழைந்ததும் அவனிடம் வழக்கமான கேள்விகளை கேட்டு ஊசியினை செலுத்த அவன், டாக்டர், உங்களோட ஃபோன் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? நான் வீட்டுக்கு பேசணும் என்றான். உங்கள் ஒய்ஃப் வீட்டில் பேசிட்டாங்களே நந்தி. என்ன சொன்னீங்க? அது நந்தி, உங்கள் பேர் அதானே? ஆமாம், பட் ஒய்ஃப்னு சொன்னீங்களே. ஆமாம், சிவன்யா உங்கள் ஒய்ஃப் தானே? அவங்க தான் உங்களை அட்மிட் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் கூடவே இருந்தது. அவங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப காதலா, அவ்வளோ அழுக, ஹாஸ்பிட்டலே 2 பண்ணிட்டாங்க. அப்புறமா தான் அவங்க அப்பா கிட்ட பேசி அவங்கள கொஞ்ச நேரம் வெளியே கூட்டிகிட்டு போக சொன்னேன். அவங்க இருந்த கண்டிஷன் அந்த மாதிரி. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா அவங்களையும் இங்கே அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலையே வந்திருக்கும். அவங்க கிளம்பின பிறகு உங்கள் அம்மா வந்துட்டாங்க. வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்க்க சொல்கிறேன். நீங்கள் தூங்குங்க. ஹெவி பிளட் லாஸ் வேற, நீங்கள் நிறைய ரெஸ்ட் எடுக்கணும். அப்போதான் சீக்கிரமாக ரெக்கவர் ஆவீங்க சொல்லிவிட்டு டாக்டர் வெளியேறிவிட நந்தியின் மனம் சிவன்யாவிலே நிலைத்து நின்றது.
இரவின் தொடக்கத்திலே சிவன்யா தன் அரைக்கதவை வேகமாக தட்டி கொண்டிருந்தாள். அப்போதுதான் வந்திருந்த மாணிக்கமும் சாப்பாடு எடுத்து வைத்துக் கொண்டிருந்த தங்கமும் வேகமாக ஓடி வந்து கதவை திறந்து பார்க்க அவள் அவர்களை தள்ளிவிட்டு வெளியே சென்றாள். சிவா, நில்லுடி என்று தங்கம் பின்னாலேயே செல்ல, அவ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவா, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன் என்று மாணிக்கம் பின்தொடர்ந்து செல்ல அவள் அதற்குள் பாதி தூரம் சென்றிருந்தாள். மனம் நந்தி நந்தி என்று அரற்றி கொண்டிருந்தது. மருத்துவமனைக்கு சென்றவளை வெறுமையான அந்த அறைதான் வரவேற்றது. இதை எதிர்பார்த்துதானே அவள் அவ்வளவு அவசரமாக அங்கே ஓடி வந்தாள். அவன் படுக்கை காலியாக இருந்ததை ஏற்க முடியாமல் அதை வெறுமனே வருடிவிட உள்ளே மாணிக்கம் நுழைந்தான். சிவன்யா, அப்பா, நந்தி என்னை விட்டுட்டு போயிட்டா என்றதும் மாணிக்கத்திற்கு அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பது புரிந்தது. எப்படி அவனை டிஸ்சார்ஜ் பண்ணலாம்? நான் தானே சைன் பண்ணியிருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம எப்படிப்பா? இது ஆரம்ப சிகிச்சை தரதுக்கான இடம்தான். இங்கேருந்து வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது வாடிக்கை தானே. தலையில நல்ல அடி வேற, அது எதுவும் பிரச்சனையா இருக்குமா என்னன்னு ஸ்கேன் பார்க்கணும், அந்த டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணணும், இன்னும் எவ்வளவோ இருக்குடா சிவா. இங்க நாம புலம்புறதுல அர்த்தமே இல்லை. அப்பா, எனக்கு நந்தியை பார்க்கணும், டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வர்றேன் என்று உள்ளே வந்தவள் சற்று நேரம் கழித்து அமைதியாக வெளியே வந்து, டாக்டர் எந்தவித தகவலும் சொல்லல, அவங்களுக்கே தெரியாதான், வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம்னு போயிட்டாங்களாம் என்று அவள் சொல்லவும், மாணிக்கம், சரி வாமா, எப்படி இந்த ஊர் தானே, நாம விசாரிச்சுக்கலாம் என்க, அப்பா நீங்க போங்க, நான் நந்தியை பார்த்துட்டு வீட்டுக்கு வரேன். இப்போது அவள் எந்த நந்தியை சொல்லுகிறாள் என்று புரிந்த மாணிக்கம், நட சாத்திருக்க போறாங்க என்றாள். இல்ல, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு என்றவள் அப்பாவை அனுப்பிவிட்டு மீண்டும் அந்த அறைக்குள் நுழைந்தாள். ரத்தம் வலியும் முகத்தோடு இதோ இந்த அறைக்குள் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். அடுத்து பார்க்கையில் தலையில் பெரிய கட்டு போடப்பட்டிருந்தது. முகத்தில் இருந்த ரத்தம் துடைக்கப்பட்டு தெளிவாக இருந்தது. ஆனால் அவள் இருக்கும் நேரமெல்லாம் மயக்கத்தில் தான் இருந்தாள். நேற்று கடையில் பார்க்கும்போது கூட அவனை இப்படி நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் இப்போது நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அவன் நினைவில் சுழன்றாடி கொண்டிருந்தவளுக்கு அருகே எதுவோ சலசலக்கும் சப்தம் கேட்க திரும்பி அந்த திசையை பார்த்தா. சிவன்யா, நான் எப்பவும் உன் நந்தியா மட்டுமே இருக்க ஆசைப்படுறேன். கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வருவேன். கைவலியை பொறுத்து கொண்டு கிறுக்கிய அவசர கிறுக்கல் தான், ஆயினும் அதனுள் பொதிந்திருக்கும் அர்த்தங்கள் ஆயிரம். மீண்டும் மீண்டும் அந்த இரு வரிகளையே படித்தாள். தனக்குள்ளேயே நிறைத்தாள். நிச்சயம் அவன் வருவான் என்ற எண்ணம் அவளுக்குள் இருக்கிறது. அந்த தாளினை பத்திரப்படுத்தியவள் வாழ்க்கையில் முதன்முறையாக நந்தி கோவில் திறந்திருக்கும் போது கூட அதனுள் நுழையாமல் கடந்திருந்தாள். கோவில் தாண்டிய அந்த வேளையில் அந்த கடையினையும் பார்த்து கொண்டாள். நேம் போர்டு இல்லாமல் வெறுமையாக பூட்டியிருக்க நேற்று நடந்த நிகழ்வுகள்லாம் அவளுக்கு நினைவு வந்து லேசாய் திடுக்கிட செய்தது. அவனுடன் பேசியே ஆக வேண்டும் என்று அவளுக்கு தோன்ற வீட்டுக்கு போனது போனை எடுத்து நந்திக்குத்தான் அழைத்தாள். ஸ்விட்ச் ஆஃப் என்பதே பதிலாக கிடைத்தது. மீண்டும் அந்த தாளினை எடுத்து பார்த்தாள். நடந்து முடிந்த எல்லாவற்றிற்கும் நந்தி பதில் சொல்லிவிட்டான் என்பது புரிந்தது. அம்மா, என்னப்பா, என்ன செய்து? டாக்டரை வர சொல்லவா? இல்ல ஃபோன் வேண்டும். காலையிலேருந்து ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்திருக்காங்க, நிறைய மருந்து சாப்பிட்ற, ஒழுங்கா ரெஸ்ட் எடுப்பா, அப்புறமா ஃபோன் தரேன். அம்மா, அவனின் குரலின் மாற்றத்தில் போனை எடுத்து அவனின் கையில் தந்தாள் அன்னை. நீங்க போய் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் ஏதாவது வேணும்னா கூப்பிடுறேன் என்று அவன் சொல்லவும் அவளும் வெளியேறிவிட்டாள். போனை வாங்கியதும் அவன் முகம் பிரகாசமாகியது. மருத்துவமனை கையேட்டிலிருந்து அவளது போன் நம்பரை அங்கிருந்து கிளம்பும் முன்னரே மனப்படம் செய்து வைத்திருந்தான் நந்தி. இப்போது ஒவ்வொரு எண்ணாய் அழுத்தி அவளது நந்தி என்னும் குரலின் விழிப்புக்காக அவன் காத்திருந்தான். போனை எடுத்தவள் வேகமாக ஹலோ, யாருங்க என்று பேசிவிட, சிவாவோட நந்தி என்று கம்பீரமாகவும் காதலாகவும் உரைத்திருந்தான் அவளின் நந்தி.